Let your will shall be done through your way. உங்க சித்தத்தை உங்க வழியில. இந்த உலகம் போற வழியில போய் நான் அதை அடைய விரும்பல. இந்த உலகத்தினுடைய வழிமுறைகளை பின்பற்றி தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள மாட்டேன். நீர் எனக்காக வைத்தத உங்க வழியில போய் எனக்காக நீங்க நியமித்து வைத்திருக்கிற அந்த பாதை என்னுடைய எஜுகேஷன் மூலமா இல்ல, என் அறிவு மூலமா இல்ல, இந்த உலக தகவலை நான் பெற்றுக்கொண்டேன் அந்த தகவல் மூலமா இல்ல, என் அறிவு மூலமா இல்ல, என் திறமை மூலமா இல்ல, என் தாளந்துகள் மூலமா இல்ல, தேவன் வைத்திருக்கிற அந்த பாதை இல்ல. அவருடைய வார்த்தையின் படி இந்த உலகம் கற்றுக் கொடுத்த பாதை இல்ல, இந்த உலகம் சொல்லி கொடுத்த விஷயங்கள்ல வச்சு இல்ல, கசப்போட இல்ல, போட்டியோடு இல்ல, பொறாமையோடு இல்ல, துர்குணங்களோடு அல்ல, நன்றி அறிதலோடு தாழ்மையோடு. ஒருவேளை இந்த செய்தி இன்னைக்கு வந்திருக்குதுன்னு உங்களை பார்த்து இந்த வசனம் உங்க வழியில நீங்க போயிட்டு இருக்கிற பாதையில இது உங்களோட கனெக்ட் ஆயிருந்தா, ஆண்டவர் இன்னைக்கு உன்னோட பேசியிருந்தா, நீ கரங்களை உயர்த்தி உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துறதுக்கு, ஆண்டவரே எனக்கு உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும், எனக்கு இந்த பூமியில வேற ஆசை இல்லை, உங்க திட்டத்தை நான் செய்யணும், இதுதான் என்னுடைய ஒரே டார்கெட், இந்த பூமியில நான் வாழ்றதுக்கான ஒரே நோக்கம் அதுதான். நீ உடைக்கப்பட எல்லா விலையேற பெற்ற காரியங்களுக்கும் நீ காத்திருக்கணும். சீப்பான விஷயம் சீக்கிரத்துல கையில வந்துடும், அது வந்த வேகத்திலே ஒன்று விட்டு போயிடும். எல்லா காஸ்ட்லியான விஷயங்களும் நீ காத்திருந்து தான் பெற்றுக்கொள்ளணும். ஆல் காஸ்ட்லியஸ்ட் திங்ஸ் யூ நீட் டு வெயிட். நீ காத்திருக்கணும். எல்லா விலையேற பெற்ற காரியத்துக்காக நீ காத்திருக்கணும். ஒரு விஷயம் சீக்கிரமா உனக்கு வந்திருக்குதுன்னு அது காஸ்ட்லி இல்லை. காஸ்ட்லியான எல்லா விஷயத்தையும் நீ காத்திருந்து தான் பெற்றுக்கொள்ளணும். அந்த உடைக்கப்படுகிற சூழ்நிலை வரும்போதெல்லாம் உணர்ச்சிகள், உன் மனது எப்பெல்லாம் உடைக்கப்படுதோ, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இருந்து இன்னொரு வேர்ஷன் உருவாயிட்டு இருக்குது. நீ இன்னொரு வேர்ஷனா மாறிட்டு இருக்கிற. எனக்குள்ள இருக்கிற ரியல் நான் வெளிப்படணும். இந்த மாம்சம் இல்லை, இந்த மாம்சத்தின் குணாதிசயங்கள் இல்லை, என் தாளந்து இல்லை, என் திறமை இல்லை, நீ அறிவில்லை. உனக்குள்ள ஒரு டிவைன் வெர்ஷன் உனக்குள்ள இருக்கு. அது நீ உடைக்கப்பட தான் அது வெளியில வரும். அது அந்த டிவைன் வெர்ஷன் நீ எந்த அளவுக்கு உடைக்கப்படுறியோ அந்த அளவுக்கு அந்த தெய்வீகமான ஒரு வெர்ஷன் உனக்குள்ள, தேவன் ஒரு டிவைன் வெர்ஷனை உனக்குள்ள மறைச்சு ஒளிச்சு வச்சிருக்கிறார். அது வெளியில வரும்போது நீ உலகத்திற்கு வெளிச்சமா இருப்ப, ஆனா தாழ்மையா இருப்ப.